வார்த்தை. இங்க அப்படிப்பட்ட சூழல நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமா சாத்தான் உங்க சமாதானத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா உங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு நிம்மதி, ஒரு மனம் ஐக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கொண்டு இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா உங்க குடும்பத்துல சாபம் நுழைந்து கொண்டிருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு கிரி உங்க குடும்பத்தை வந்து கொண்டிருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஒவ்வொரு நாள் பின்மாற்றத்தின் ஆவி கொஞ்சம் கொஞ்சமா புகுந்து கொண்டிருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் உயிர் போய் கொண்டிருக்கிறது போல அனுபவம் இங்க எல்லாரும் வாழ்க்கையில உண்டு. இந்த ஸ்திரீக்கு பயங்கரமான வேதனை எல்லாம் உண்டு. வாழ முடியல, கணவனோட சந்தோஷமா இருக்க முடியல, குடும்பத்தில் ஐக்கியமா இருக்க முடியல, 4 பேருக்கிட்ட கலந்து உரையாட முடியவில்லை, சமுதாயத்தில் வெளியே வர முடியவில்லை, மற்ற பெண்மணிகளோடு பேச முடியவில்லை, மற்ற ஸ்திரீகளோடு கலந்து உரையாட முடியவில்லை, வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை. அவமானம், எங்கே செல்வது, யாரத்தை சொல்லுவது, இன்னும் எவ்வளவு பணம் செலவு செய்வது, எவ்வளவு செய்தும் கூட எனக்கு சுகம் வரவில்லை, நான் என்ன செய்ய முடியும்? வேதனையோடு இருக்கிறார். ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ரட்சகர் இயேசு கிறிஸ்து, தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து, மீட்பர் இயேசு கிறிஸ்து, எந்த மனுஷனை பிரகாசிக்கப்படுற மெய்யான இயேசு கிறிஸ்து, சுகமளிக்கிற இயேசு, விடுதலை கொடுக்கிற இயேசு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வருகிறாரை கேள்விப்பட்ட உடனே இந்த ஸ்திரீயானவள், ஐயோ நான் எப்படி போவது யோசிக்கவே இல்லை, நீ இயேசு படி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எப்படியாயினும் அவரை நான் தொட வேண்டும் என்று, அவரை சந்திக்க வேண்டும் என்று, இயேசுவை சந்திக்க வேண்டி வகை தேடினார். காரணம், இவள் பிழைக்க வேண்டும். நான் என்ன செய்வது? கர்த்தரை தேடி வா, நீ பிழைப்பாய். இந்த இயேசுவை தேடி நீ பிழைப்பாய். அருமை தகப்பனே, தாயே, உன் சந்ததிக்கு சொல், உன் பிள்ளைகளுக்கு சொல், நீ இயேசுவை முழு மனதோடு தேடி வா, முழு ஆத்துமாவோடு தேடி வா, முழு நம்பிக்கையோடு தேடி வா. அப்போது நீயும் உங்கள் குடும்பம் பிழைக்கும். இந்த தேசம் சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிறது, இதுவரை கிடைக்கல. நாடுகளுக்கு நாடு சமாதானத்தை தேடுகிறது, இதுவரைக்கும் கிடைக்கல. அரசாங்கம் சமாதானத்தை தேடுகிறது, பீஸ் அண்ட் ஹார்மனி, சமாதானத்தை தேடுகிறது, எவ்வளவு பிரயாசப்படுகிறது, ஒண்ணு கிடைக்கல. ஒரு மனிதர் சமாதானத்தை தேடும்படியாக மலைகளை தேடி ஓடுகிறான், மனுஷனை தேடி ஓடுகிறான், செத்து போன ஆவிகளை தேடி ஓடுகிறான், குரு சொல்லுகிற தேடி ஓடுகிறான், மந்திரத்தை தேடி ஓடுகிறான், சரீரத்தை துண்டு துண்டு வெட்டுமடியாக நரபலியை கொடுக்கிறான், சரீரத்தில் எத்தனையோ அன்னதானம் பண்ணுகிறான், சரீரத்தெல்லாம் வேதனையாக்கி கொள்ளுகிறான், சரீரத்தை கிழித்துக் கொள்ளுகிறான், அன்னதானம் செய்கிறான், நன்மை செய்கிறான். ஆனாலும் தேடியும் அவன் பிழைக்க முடியவில்லையே. ஆனா இந்த மாலவிலே இயேசுவை தேடி வருவாயானால், இந்த இயேசுவை தேடி வருவாயானால் முதலாவது ஆசீர்வாதம், நீ பரலோகத்து வருவது ஒரு வழி உண்டு. இந்த இயேசுவை தேடி வருவனால் உனக்கு வியாதி நீங்கும். இந்த இயேசுவை தேடி வருவனால் உனக்கு இதுவரை அடைக்கப்பட்டிருக்கிற வழிகள் திறக்கப்படும். திருமணமாகாதபடிக்கு ஒரு சாபம், திருமணமாகி பிள்ளை இல்லாதபடிக்கு சாபம் தடையா இருக்கிறது, வேலை கிடைக்காதபடிக்கு தடையா இருக்கிறது, மந்திர கிரியினால, மாந்திரிக கிரியினால, பிசாசு கிரியினால, செய்வே நாவின் கிரியினால எத்தனையோ குடும்பத்தில் நன்மைகள் வராதபடிக்கு ஒரு தடை. யாரை தேடி போய் இருக்கிறார்? அநேக வாலிபர்கள் உலகத்தை தேடி போகிறாங்க, அக்கிரமத்தை தேடி போகிறாங்க, பாவத்தை தேடி தேடி ஓடுகிறார்கள். சமாதானத்தை தேடுகிற கூட்டம் ஓடுகிறது, நிம்மதியை தேடி ஓடுகிறது, எதையோ இந்த உலகம் தேடி ஓடுகிறது. ஆனால் பிழைத்த பாடில்லை. இந்த மறுவலை இயேசுவை தேடி வருவேனா நீயும் நீங்களும் பிழைப்பீர்கள். இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு வேதனையும் ஐயோ உபத்திரம் தான். இந்த 12 வருஷமா இருந்ததான இந்த பெரும் பாடு, ரத்த சம்பந்தப்பட்டதான பாடு நிறைந்ததான இந்த ஸ்திரீயானவள் இயேசுவை தேடி வந்தாள். அல்லேலூயா. இயேசுவை தேடி வந்தாள். கேள்விப்பட்டு அங்கே உட்காரவில்லை, இயேசு எங்க இருக்கிறாரோ என்று எப்படியாக தேடி போய் கண்டுபிடித்து அவரை தொட வேண்டும் என்று எப்படி வந்தாலாம்? நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு. என்ன நம்பிக்கை, என்ன விசுவாசம்? இந்த ரட்சகர் இயேசுவை தொடுவேன், ஆனால் நான் சுகமடைவேன், வாழ்ந்தால் பிழைத்தால். பிரியமானவர்களே, நீயும் கூட, நீங்களும் கூட ஒரு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, மலை போல பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு பெரிய வெள்ளத்தை போல பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு பெரிய பர்வதத்தை போல அசைக்கப்பட முடியாத, இனி அவ்வளவுதான், வழி இல்லை, என்னால் வாழ்வதற்கு வழி இல்லை, எனக்கு
எந்த சாத்தியக்கூறு இல்லை, இனி ஒன்று நடக்காது, எல்லாம் முடிந்து விட்டது, இனி ஆகாது, எவ்விதமான பிரச்சனை, எவ்விதமான தடைகள், எவ்விதமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த மாணவர்களிலே இயேசு தேடுவா. மலையை போல பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, பெரிய பர்வதத்தை போல இருந்தாலும் சரி, உலகமே உனக்கு விரோதமா எழுமி வந்தாலும் சரி, எத்தனை வேதனை வந்தாலும் சரி, அவரை தேடி வரவேனா நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசு தேடிவா. நிச்சயம் நிச்சயம் நீ பிழைப்பாய். எத்தனை பேர் நான் பிழைக்கணும் போது, நாங்கள் பிழைக்கணும், என் குடும்பம் பிழைக்கணும், என் பிள்ளைகள் பிழைக்கணும் அப்படின்னா இதுவரை தேடினாய், தேட வேண்டிய பிரகாரமா தேடவில்லை, ஆகுவதன் ஆசிர்வாதம் இல்லை. அநேக தேடுகிறோம், கடமைக்கு தேடுகிறோம், சூழ்நிலைக்கு தேடுகிறோம், வெறும் அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், அதுக்கு தான் தேடுகிறோம். அப்படி அல்ல. தேவன் ஒருவர் உண்டு என்று தேவரி இந்த உலக தேவன் இருக்கிறா. எபிரேயர் 11:6 தேவன் இருக்கிறா. உன் கண்ணீரை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார். என் உபத்திரத்தை காண்கிறவர், என் பிரச்சனையை பார்க்கிறவர், என் வேதனை அறிந்தவர், என் துக்கத்தை அறிந்தவர், என் போராட்டத்தை அறிந்தவர், என் சூழலை அறிந்தவர், என்னை காண்கிறவர் ஒருவன் உலகத்தை இருக்கிறார். அவரே வல்லமுள்ள இயேசு என்று விசுவாசத்தோடு தம்மை தேடுகிற மக்களுக்கு பலன் கொடுக்கிறார். தம்மை தேடுகிற விசுவாசிகளுக்கு, தம்மை தேடுகிற ஜனங்களுக்கு இந்த இயேசு மெய்யாகவே நிச்சயமாக பலன் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேடி வருவாயானால் உனக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. பைபிள் எத்தனையோ பேர் கடவுளை தேடி போனார்கள். தங்கள் நெருக்கத்திலே கர்த்தரை தேட வேண்டும். சந்தோஷமா இருப்பது மாத்திரமல்ல, நெருக்கம் வரும்போது, கஷ்டம் வரும்போதுதான் கர்த்தரை அதிகமா தேடணும். சிலர் சொல்லுவாங்க, ஏங்க சிஸ்டர் கோயிலுக்கு வரல, ஏங்க பிரதர் கோயிலுக்கு வரல, மனசு சரியில்லை பிரதர். என்ன சொல்றோம்? மனசு பேசாரு. கனடால எங்க ஸ்டேட்ல இந்த ஊர்ல மனசு சரியில்லை, அதனால கோயிலுக்கு வரல. அட பைத்தியமே, அந்நியானியே, மனசு சரியில்லாத கோயிலை தேடணும். எப்ப மனசு பேஜாருன்னு சொல்றியோ, எப்போது மனசு மன வேதனை, அப்போது ஆலயத்தையும் கர்த்தரை தேடணும். சும்மா இருக்கிற நேரத்துல யாருன்னா டாக்டர் போறீங்களா, டாக்டர் சும்மா வந்து டாக்டர் பார்த்துட்டு போறான், டாக்டர் ஏத்துக்கு வர ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா சொல்லி அனுப்புவாரு. ஏமா வேற வேலை இல்லை எனக்குன்னு கேட்பாரு. சும்மா இருக்கிற நேரத்தை யாரும் ஆஸ்பத்திரிக்கு போவதில்லை. வியாதி இருக்கும் போது கட்டாயம் ஆஸ்பத்திரி போவாங்க, தேவை இருக்கும் போது கட்டாயம் போவாங்க. அறிவியலே நெருக்கமா, வாழ்க்கை நிர்பந்தமா, பிரச்சனைகளா, பெரிய சோதனை வந்திருக்குதா, உபத்திரம் சூழ்ந்து கொண்டிருக்கிறதா, ஆபத்து நெருங்கி வந்திருக்குதா, கண்ணீர் எழுதி இருக்குதா, கொடுமையான வியாதியா, அது கிட்னி ப்ராப்ளமா, எய்ட்ஸா, எந்த பிரச்சனை ஆபத்துல சிக்கி தவித்துக் கொண்டிருக்கையா, அப்பொழுது கர்த்தரை தேட வேண்டும். உங்க நெருக்கத்திலே கர்த்தரை தேடினேன், என் கண்ணீரிலே கர்த்தரை தேடினேன், நான் பயந்த சூழலே கர்த்தரை தேடினேன், ஆபத்து காலத்திலே கர்த்தரை தேடினேன், மன உடைந்து போன இடத்துல கர்த்தரை தேடினேன். கர்த்தரோ என்னுடைய எல்லா பயத்துக்கும் எங்களை நீங்களாக்கி நான் இந்த தேவனை தேடி வரும்போது இந்த தேவன் என்னை எல்லா நெருக்கத்திலிருந்து, பிரச்சனை, போராட்டமே இப்போது விடுதலை ஆக்கினான். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இந்த ராத்திரிகளிலே யாரை தேடிக்கொண்டிருக்கீங்க? எதை தேடிக்கொண்டிருக்கீங்க? எங்கேயோ போகாதீங்க, இயேசுவை தேடி வாங்க. 12 வருஷமா வியாதி, ரத்த போக்கு, உயிர் போயிருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா. இயேசு பற்றி கேள்விப்பட்டால் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசு தொடுவனால் சுகம் உண்டாகும், அப்போது நான் பிழைப்பேன் என்று விசுவாசத்தோடு அந்த பெண்மணி வந்தா. நீங்க அநேக பெண்மணி இருக்கீங்க, அநேக ஐயா இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை இருந்தாலும் இயேசுவை நம்பி வா, நீ பிழைப்பாய். இவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ளவர். இவரோ மாம்சமணி யாவது கர்த்தர். இவரை தேடி வரும்போது நீ வாழ்வடைவாய், ஆசீர்வாதம் அடைவாய். நம் யாவரும் விருப்பமாக நான் நம்பி வரேன், விசுவாசத்தோடு வரேன். என் வாழ்க்கையை மாற்றும், சூழ்நிலை மாற்றும், சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஒரு விசுவாசத்தோடு அந்த 12 வருஷமா வியாதியான ஸ்திரியை போல நீங்களும் உள்ளத்திலாவது என் கண்ணீரை காண்கிற ஒருவர் உண்டு, என் தேவை சந்திக்க ஒருவர் உண்டு, எனக்காக யாவுடைய செய்து முடிக்கிற தெய்வ ஒருவர் உண்டு
இதை விசாரிக்க ஒருவர் உண்டு என்று நீ விசுவாசித்து இவரை தேடி வருவதனால் அருமையானவர்களே, நீங்கள் பிழைப்பீர்கள், இந்த பூமியில ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். இதுதான் இயேசுவின் வல்லமையின் செயல்பாடு. கண்கள் மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜெபிப்போமாக.